வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம காட்டு பகுதிக்கு வந்திருக்கோம் ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்கு. என்னதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா சொல்றேன். காலையில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கார் எடுத்துட்டு ஒசூர் பக்கத்துல இருக்க காவேரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தாச்சு. போற வழியில நம்ம பசங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு வணக்கத்தை போட்டு நம்மளுக்கு சடன் சர்ப்ரைஸா கிறிஸ்டனிக்ஸ் அங்க இருந்தாரு. கடின சவால் போனோடனே அங்க ஒரு தோட்டம் இருந்துச்சு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். அங்க நிறைய செடி இருந்துச்சு. டிஃப்ரெண்டா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட கொடுத்துருந்தாங்க. செடி பேர்லாம் கேட்டிருந்தாங்க. நான் இலைய மோந்து பார்த்தே பேர்லாம் கண்டுபிடிச்சிருந்தேன். அப்புறம் கேம் சொல்றதுக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த பவுச் போடுற கேம் இதுல நாங்க ஜெயிச்சிட்டோம். அப்புறம் வில்லம் போடுற கேம் வச்சிருந்தாங்க. அதில் நாங்க தோத்துட்டோம். கடின சவால் நம்ம டீம்ல எடுத்துட்டேன். அவர் தான் மேன் ஆஃப் த மேட்சா பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாரு. வில்லம்புல கூட நம்ம ஜெயிச்சிருப்போம். சின்ன வயசுல விளையாடின கேம் தான். சரி, சின்ன பசங்க கஷ்டப்படக்கூடாது விட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் நம்ம கூஃபி வந்து போர்ட்ல அம்போட சொன்னா எங்க விட்டு விளையாடிட்டு இருக்காரு பாருங்க. நைட்டுக்கு ரசமும் நாட்டுக்குள்ளி சிக்கனும் செஞ்சாங்க. அதை சாப்பிட்டு டென்ட் போட போயிட்டோம். காட்டு பகுதினால நான் தனியா போய் விறகு எடுத்துட்டு வந்தேன். சிங்கம் வந்து சிங்கிள் ஹேண்டா ஹேண்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நைட் நேரத்தில் ஒரு செஸ் டோர்னமெண்ட் நடத்தினாங்க. நாக் அவுட் மேட்ச். அதோட வீடியோ வந்து நம்ம தலைமை பேஜ்ல வரும். இந்த ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணதே தினேஷ் ப்ரோ தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பொல்யூஷன் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. இவர் இது வரைக்கும் பல லட்சம் மரம் வச்சு அதை நல்லபடியா வளர்த்துட்டு வராரு. பிளஸ் இவர் பாப்பா பிறந்ததுக்கு ரீசெண்டா 6000 ட்ரீஸ் வச்சிருக்காரு. நாங்க எல்லாருமே இந்த ட்ரிப்புக்கு ஒன்னா வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா மரம் வளர்க்கறத பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் டே காலையில நாங்க எல்லாரும் சேர்ந்து மரம் வச்சோம். என் மரத்துக்கு நான் ஜான்சன் பேர் வச்சிருக்கேன். இனிமேல் நான் நிறைய மரம் வைக்கலான் இருக்கேன். நீங்களும் உங்க வீடு பக்கத்துல கண்டிப்பா மரம் வைங்க. இது எல்லாத்தையும் முடிச்சு வீட்டுக்கு வரவில்லை. நம்ம தீபக் ப்ரோ கூட ஜிஷ்ணு ப்ரோ கூட சேர்ந்து சில வீடியோஸ் எடுத்துட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு வந்தாச்சு.